ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சுபானு கோபிநாத். எனக்கு புரியுது. எல்லாருக்கும் ஈஸியாக வர வேண்டிய பீரியட்ஸ்க்காக நம்ம மாதம் மாதம் டேப்லெட்ஸ் போட்டு வர வைக்கிறது. என்னதான் ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலுமே, எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் போனாலும் அவங்க சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறாங்க. நிறைய பிளட் டெஸ்ட் கொடுத்து, அப்டமன் ஸ்கேன் எடுத்து, எவ்வளோ பில்ஸ் எடுத்தாலுமே நமக்கு டேப்லெட்ஸ் போடுற வரைக்கும் தான் அந்த பீரியட்ஸ் வரும். அது ஸ்டாப் பண்ணால் நமக்கு பீரியட்ஸ் வராது அப்படின்ற போது நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்றது தான் இதுக்கான ஒன் லைன் சொல்யூஷன். பட் இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் இல்லை. எனக்கு புரியுது. பிகாஸ் இவ்வளோ நாள் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திடீர்னு நீ இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது அப்படி நம்ம எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணாலுமே அது ஒரு 2 days 3 days இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் 1 week மேக்ஸ் நம்மளால ஸ்ட்ரெயிட்டாக பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பீரியட்ஸ் வருமா வராதா அந்த டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறோம். இல்லைனா அந்த 1 week நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த விஷயம்லாம் திருப்பி அப்படியே இன்னும் எக்ஸஸாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்படின்ற போது வாட் ஐ கேன் சஜஸ்ட் ஃப்ரம் மை சைட்னா, எனக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, குட்டி 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 குட்டியாக நம்ம ஒரு விஷயத்தெல்லாம் மாற்றுறது. ஒரே அட்ட ஸ்டெப்ஸில் எல்லாத்தையும் மாற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஹேபிட்ஸை மாற்றி, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றி ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாதான் அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் இந்த பிசிஓடிலாம் ரிவர்ஸ் ஆகி நமக்கு நேச்சுரலாக பீரியட்ஸ் வர ஸ்டார்ட் ஆனாலுமே நம்ம அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோலேருந்து இன்னிலேருந்து நான் அகைன் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் ஐ ஹோப் என்னை நீங்கள் தனியாக பண்ண விட மாட்டீங்க, நீங்களும் என் கூட வருவீங்கன்ட்டு. இதில் நம்ம எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல, நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் நீங்கள் இருங்க. நான் இந்த சேலஞ்ச் எவ்வளோ டேஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கேன்னா 200 days. ஏன் 200 daysனா ஆன் அ ஸ்பேன் ஆஃப் 6 months. ஒரு 180 days நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டாலுமே 6 months. ஸோ அந்த 6 monthsல நமக்கு 40 days once 50 days once டேப்லெட்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக பீரியட்ஸ் வந்தாலும் நமக்கு ஒரு 3 to 4 periods நேச்சுரலாக வரப்போகுது. ஸோ அதுதான் கோல். 200 days நினச்சிலாம் பயப்படாதீங்க. குட்டி 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 குட்டியாக நம்ம இதை பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். அண்ட் எல்லாருமே ஹெல்த்தியாகவும். ஃபர்ஸ்ட் 10 days பற்றி பேசுவோம். இந்த ஃபர்ஸ்ட் 10 days அப்படின்றது என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு டயட்டே ஃபாலோ பண்ணல, எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் நான் கண்ணா பின்னா சாப்பிடுவேன், இல்லை நான் நார்மலாக தான் சாப்பிடுவேன் அப்படின்ற போதும் நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுத்து நீங்கள் ரஃப்பாக உங்களோட டேயில் என்னெல்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியும்ல பேசிக்காக ஒரு டேயில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றது நீங்கள் ரஃப்பாக எழுதுங்க. முடிஞ்சால் ஒரு 2 or 3 days நீங்கள் ஹோலாக ஸ்பின் பண்ணி அந்த ஈச் டேக்கு நைட்லேயும் சரி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். மார்னிங் இதை சாப்பிட்டீங்க, வெளியில் எங்கே போனீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன ஜங்க் சாப்பிட்டீங்க. ஒய்? பிகாஸ் நமக்கு கண்ணால் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கெடுதல்னு தெரியும். ஆனால் அது எடுக்கும் போதும் சரி, அதை சாப்பிடும் போதும் சரி, நம்மளோட டேஸ்ட் பட்ஸோ நம்ம மைண்டோ சொல்லாது இது கெடுதல். ஆனால் நம்ம எழுதி படித்து பார்க்கும்போது ஓ இவ்வளோ ஜங்க் சாப்பிட்ருக்கோமா, நம்ம இவ்வளோ சாப்பிட்ருக்கோமா அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த 3 days ஹோலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு தெரியும். அப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட பேசிக் ரொட்டீன் என்னன்னு தெரியும். இப்போ என்னோட ரொட்டீன் நான் எழுதி என்ன வருதுன்னு சொல்லிட்டு 3 days கழிச்சு நான் போடுறேன். ஓகே, இப்போ எழுதி முடிச்சிட்டிங்கன்னா தென் ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் இருக்க நோட் எடுத்திருக்கேன். ஸோ தட் நான் ஸ்டிக் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் என்ன நோட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 10 daysல நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த ரொட்டீன் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் தான் எடுக்க போகிறீங்க. அதில் நம்ம என்ன கவர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 steps கவர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹைட்ரேட் பண்ண போகிறோம். 4லேருந்து 4.5 liters உங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. பிகாஸ் வாட்டர் அப்படின்றது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில நேரத்தில் நமக்கு பசிக்குதா இல்லை தண்ணி தாக அடிக்குதானே தெரியல. அதனால தான் நம்ம நிறைய சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ரொம்ப ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, என்னோட சேலஞ்சுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு 9 months பீரியட்ஸ் டிலே ஆயிருந்து. என்னோட அப்டமன் ஸ்கேர் எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க நீர்க்கட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய தண்ணி குடிமா. பிகாஸ் ஹைட்ரேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு பசிக்குதா தண்ணி தாக அடிக்குதானே நிறைய நேரம் நமக்கு தெரியாது. அதுவும் நம்ம மாதிரி பிசிஓஎஸ் கேர்ள்ஸ் இருக்கவங்களுக்கு சும்மா இருக்கும் போதே நமக்கு கிரேவிங்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தண்ணி தாக அடிக்குது, நம்ம டீஹைட்ரேட்டடாக இருந்தோம்னா நிறைய கிரேவிங்ஸ் வரும். எண்ட் அப் பண்ணும்போது எக்கச்சக்கமாக சாப்பிட்ருவோம். ஸோ ஹைட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த ஹைட்ரேஷன் ஒரு பேசிக்கான பாயிண்ட். இதெல்லாம் ஒரு விஷயமான்னு தோணும். பட் ட்ரஸ்ட் மீ, இந்த ஹைட்ரேஷன் நம்ம ஸ்கின்னுக்கு, நம்ம ஹேருக்கு, நம்மளோட ஓவரால் பாடிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் திங் நீங்கள் ஒரு ஒபீஸ் பிசிஓடியா இல்லை லீன் பிசிஓடியான்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன்னா நம்ம ஒபீஸ் பிசிஓடி அப்படின்ற போது இந்த சேலஞ்சில் நம்ம வெயிட் லூஸையும் டார்கெட்டாக பண்ணிப்போம். இப்போ ஒபீஸ் பிசிஓடி லீன் பிசிஓஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் குண்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, வயிற்றில் நீர்க்கட்டிகள் இருக்குன்னா நீங்கள் ஒபீஸ் பிசிஓடி. நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, ஸ்டில் உங்களோட பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்ற போது நீங்கள் லீன் பிசிஓஎஸ். ஸோ என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள்.
நான் வந்து ஒபீஸ் பிசிஓடி அப்படின்றதுனால என்னோட டார்கெட் வந்து வெயிட் லாஸாக தான் இருக்க போகுது. நான் இப்போ வந்து 64 கேஜிஸ் இருக்கேன். என்னோட ஹைட்டுக்கு நான் 50லேருந்து 54ல தான் இருக்கணும். ஸோ அரௌண்ட் ஒரு 52லேருந்து 53 வரைக்கும் என்னோட டார்கெட்டாக இந்த சேலஞ்சோட எண்ணில் இருக்க போகுது. இன் பிட்வீனில் நான் அதை அடைஞ்சிட்டாலுமே இதை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒபீஸ் பிசிஓடியா லீன் பிசிஓஸாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் இஃப் நீடட் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் என்னோட வெயிட்டை ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து என்னோட செகண்ட் செக்லிஸ்ட்டாக இருக்க போது லைக் ரெகுலர் வெயிட் அப்டேட்ஸ் எய்தர் 2 or 3 days ஒன்ஸ் வந்து நான் வெயிட் அப்டேட் பண்ண போகிறத வந்து என்னோட செகண்ட் செக்லிஸ்ட்டாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இல்லைனா செகண்ட் செக்லிஸ்ட்டாக நீங்கள் என்ன வச்சுக்கோங்கன்னா உங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்வாப் பண்ணுறது. இப்போ ஆன் அ ரெகுலர் பேசிஸில் நம்ம சாப்பாடை தாண்டி ஸ்நாக்ஸை தான் நிறைய சாப்பிடுவோம். நான் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது நிறைய ஸ்நாக்லாம் எடுத்துக்க மாட்டேன். பட் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆனோடனே ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றது வந்து ஸ்நாக்காக தான் இருக்கும். ஒரு மணிக்கு நான் வந்து என்னோட சாப்பாடு சாப்பிட்ருப்பேன்னா நான் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு 5 மணி 6 மணி, சில டைம் ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணால் 7 கூட ஆகிடும். அப்படின்ற போது நான் ஒரு 7 hours எதுவுமே சாப்பிடாம இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து அந்த என்னென்ன நொறுக்கு தீனிலாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்ருவேன். அப்படின்ற போது இந்த ஸ்நாக் ஸ்வாப்பிங்கை வந்து நீங்கள் ஒரு கீயாக வச்சுக்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்நாக் டைமில் நீங்கள் வந்து ஒரு வேர்க்கடலை சாப்பிட்றது, ஒரு சுண்டல் சாப்பிட்றது, ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களோட கேலரி இன்டேக்கும் அது கம்மியாகும். உங்களோட சுகர் ஸ்பைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம ஜங்க் சாப்பிடணுன்ற சுச்சுவேஷன் வராது. பிகாஸ் மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம், லஞ்ச் டைமில் லஞ்ச் சாப்பிட போகிறோம், டின்னர் சாப்பிட போகிறோம். இந்த ஸ்நாக் ட்ராக்கிங் மட்டும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஆவரேஜ் டேயில் வந்து ரெகுலராக ஒரு ஸ்நாக் சாப்பிட்ற பர்சன்னா இன்னைக்கு வந்து ஸ்நாக் எடுத்துக்கினீங்களா, இல்லை என்ன ஸ்நாக் எடுத்துக்கினீங்க அப்படின்னு நோட் பண்ணுங்கள். இஃப் இன் கேஸ் நீங்கள் சிப்ஸே சாப்பிட்ருந்தாலுமே அதை சிப்ஸ்னே நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஃபஸ்ட் செக் லிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நேற்று நம்ம இதை சாப்பிட்ருக்கோம், இன்னைக்கு இதை பர்ஃபெக்டாக பண்ணணும். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எழுதி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நடந்திருக்கு. அப்படின்ற போது நான் எழுதும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் செக் லிஸ்ட் வந்துச்சா, இப்போ தேர்ட் பாயிண்ட் அதுதான் மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் அப்படின்ற போது ஜஸ்ட் நீங்கள் நடந்தாலே உங்கள் பாடியை மூவ் பண்ணாலே அது மூவ்மெண்ட் தான். ஆனால் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற பர்சன், நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு பாடி மூவ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுவே ஸ்டிக் பண்ணுங்கள். பட் அதை ரெகுலராக கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். பட் எனக்கு ஒர்க் அவுட்னா எதுவுமே தெரியாது, யோகா நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாக்கிங்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். டெய்லி வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 30 minutesல ஸ்டார்ட் பண்ணி 1 hour வரைக்குமே நீங்கள் வாக் பண்ணலாம். அந்த வாக்கிங்கை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணால் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற பர்சனாக இருந்தால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை வந்து வாக் பண்ணுறது, இல்லைனா மார்னிங் ஒரு 1 hour இல்லைனா 30 minutes ஏர்லியராக எழுந்து வாக் பண்ணுறது. இப்போ ஒரு சில கேசஸ்லாம் என்ன மாதிரி கேசஸ்லலாம் நான் வந்து 6க்கு இங்கேருந்து கிளம்புனா தான் என்னோட காலேஜ்க்கோ என்னோட ஆஃபீஸ்க்கோ என்னால் போய் சேர முடியும். அப்படின்ற போது 4:30க்கு எழுந்து என்னால் வெளியில் போக முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் சேஃப் டு. அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா வாக் அட் ஹோம் ஒர்க் அவுட் அப்படின்னு ஒரு யூடியூப் பேஜ் இருக்குது. லெஸ்லி சானன் அப்படின்றவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு நம்பர் ஆஃப் வாக்கிங் ஒர்க் அவுட்ஸ் சிம்பிளாக அந்த என்டையர் வீடியோவும் நீங்கள் வாக் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. ஒரு குட்டி பிளேஸே உங்களுக்கு அது போதும். ஒரு சில டைம்ஸ் வந்து அவங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது வேணான்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேயே பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸு, அப்புறம் க்ரோ வித் ஜோ, எமி வாங், இவங்கெல்லாம் வந்து ஒரு குட்டி பிளேஸ்லேயே நமக்கு வந்து ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது அப்படின்னு அவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதை போய் உங்களுக்கு எந்த ஒர்க் அவுட் வருதோ அதை பாஸ் பண்ணி பண்ணுங்க. இஃப் இன் கேஸ் ஒரு சில டைம்ஸ்லாம் உங்களுக்கு அவங்க பண்ணுற போசஸோ அவங்க பண்ணுற எக்ஸசைஸோ உங்களுக்கு வரலன்னா என்ன வருதோ அதை பண்ணுங்க. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுங்கன்னா இந்த 10 நாள் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நம்ம பண்ணணும், அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து இது ரெகுலர் பேசிஸில் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது வந்து லேர்ன் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிசிஓடி பற்றிலாம் நிறைய விளாக்ஸ் இருக்குது, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து ரொம்ப 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 சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட புரியுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அருண்குமார்னு ஒரு டாக்டர் போட்டிருக்காரு. நிறைய பேர் இதை பற்றி போட்டிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பிசிஓடினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு இந்த சேலஞ்சில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னா, அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டயட்லேயே ஏன் இன்க்ளூட் பண்ணுறேன்னா, ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்காம அது நம்ம உடம்புல இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. பிகாஸ் இந்த 7 இயர்ஸாக எனக்கு பிசிஓடி இருக்கா, 7 இயர்ஸாகவும் நான் டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கேன், 7 இயர்ஸாகவும் டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட நான் உட்காந்து ஏன் இது இருக்குது, எனக்கு ஏன் இப்படி இருக்குது, நீங்கள் எனக்கு மெடிசன்லாம் கொடுக்க வேணாம், இதை ஏதாவது ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு நான் கேட்டிருந்தேன்னா நான் பே பண்ணுற கன்சல்டேஷன் ஃபீக்கு அவங்க சொல்லி தான் ஆகணும். அதை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா எனக்கு சரியாக இருக்கும். பட் நான் 7 இயர்ஸ் ஆகுமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு துளி கூட நான் நினைக்கல. இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நிறைய பிளாக்ஸ்லாம் இருக்கும் பிசிஓடி ரிலேட்டடாக. என்ன ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். அதை வந்து படிங்க. அப்படின்ற போது உங்கள் உடம்புல ஏன் இது வருது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். பிசிஓடி பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஏன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து பிசிஓடி இருந்தால் நம்ம அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்போம். அதே நேரத்தில்
நமக்கு வந்து டயட் பண்ணி எல்லாமே ஃபாலோ பண்ணி இது சரியாயிடுச்சு. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அகைன் நம்ம சாப்பிட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றோம். ஏதோ ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்லயோ, இல்ல சம் சிச்சுவேஷன்ல நம்ம நல்லா சாப்பிட்டு அகைன் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்தாலுமே, வி நோ ஹவ் டு கியூர் இட், ஹவ் டு ஹீல் இட். அதனால தான் நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்றேன். லாஸ்ட்டா ஃபைனலா ஒரு 2 டயட் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து சாப்பிடும்போது நெறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், நீர் காய்கறிகள் இதெல்லாம் வந்து நெறைய எடுத்துக்கோங்க. நார்மலா நம்ம வீட்ல வந்து காய்கறிகள் செய்வாங்க தான். எப்பவுமே எடுத்துக்கிறத விட, அத விட டபுளா கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிங்க. எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட்டு நம்ம நெறைய சாப்பாடு கொஞ்சம் பொரியல் வச்சு சாப்பிடுவோம். இப்போ பொரியல் மட்டும் நெறைய சாப்பிடணும்னா இறங்காது. பட் ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும். அண்ட் செகண்டா வந்து வெந்தயம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ வந்து கம்மி பண்ணும். சுகர் லெவல்ஸையும் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது நீங்க வந்து எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம். நீங்க ஹாஸ்டல், இல்ல பிஜி எடுத்து தங்குறீங்க. எங்க இருந்தாலுமே ஒரு குட்டி பாக்கெட் வெந்தயம் வந்து வச்சுக்கோங்க. நைட் வந்து சோக் பண்ணி, அடுத்த நாள் வந்து அத குடிச்சிருங்க. அவ்வளோதான். வெந்தயமும் சாப்பிட்டுருங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லது தான். இந்த 5 மேஜர் பாயிண்ட்ஸ் உங்களோட பிசிஓடி ரிவர்சல் சேலஞ்சுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பா இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்க டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் இத ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி உங்களால எவ்ளோ அச்சீவ் பண்ண முடியுது, எத ப்ராப்பரா பண்ண முடியுதுன்னு நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். அண்ட் என்னைக்கெல்லாம் நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கீங்களோ, அண்ட் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களோட டே 10ல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இஃப் பாசிபிள் குட்டி, குட்டி கிஃப்ட்ஸ் வந்து நீங்க டே 10 முடிஞ்சோனே குடுத்துக்கோங்க உங்களுக்கே. ஏன்னா நான் ஒரு குட்டி கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஈச் டே அப்டேட்டையும் நான் என்னோட YouTubeலயும் சரி, Instaலயும் சரி நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அப்பப்போ மீல் அப்டேட்ஸையும் நம்மளோட ப்ராட்காஸ்ட் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் அப்டேட் டூ. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கையோட என்னால இத பண்ண முடியும். எவ்ளோ கஷ்டமா இருந்தாலுமே, என்னால இத முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். அட்லீஸ்ட் 1% நேத்த விட இன்னைக்கு நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன். நேத்து நான் வந்து ஜங்க் எடுத்தனாலும் பரவால்ல. இன்னைக்கு நான் பண்ணுவேன். நான் இத பண்ண போறேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட இந்த 10 டேஸ் நீங்க பண்ணுங்க. என்னன்னே தெரியலனாலும் பரவால்ல. நான் இத பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தாலே போதும். நீங்க வந்து ஹாஃப் வே டன். ஜஸ்ட் டெய்லி ட்ராக் பண்ணுங்க. உங்கள நீங்க புஷ் பண்ணுங்க. பிகாஸ் நம்மள புஷ் பண்றதுக்கோ, நம்மள சப்போர்ட் பண்றதுக்கோ யாருமே வரமாட்டாங்க. பிகாஸ் நம்ம சஃபர் பண்ணும்போதும் சரி, கஷ்டமா இருக்கிற நேரத்துலயும் சரி, நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நம்ம தான் நம்மள புஷ் பண்ணிக்கணும். நம்ம தான் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இத ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி உங்களோட அப்டேட்ஸ்க்கு வந்து நான் வெயிட் பண்றேன். அண்ட் லாஸ்ட்லி இவ்ளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. தேங்க் யூ.